பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வேதாகமத்திலிருந்து நோவாவோட மகன் சேமோட வம்சத்திலிருந்து எந்த ஆண்டு பிறந்தார்கள், எந்த ஆண்டு அவர்கள் மரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம் கால அட்டவணைகளை. சேம் 1556 ஆண்டு பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு 2156 ஆண்டில் மரிச்சிருக்காரு. அர்பசாத் 1656 ஆண்டு பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு 2094 ஆண்டு மரிச்சிருக்காரு. சாலா 1691 ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு 2124 ஆண்டு மரிச்சிருக்காரு. ஏபேர் 1721 ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு 2185 ஆண்டு மரிச்சிருக்காரு. பேலேக் 1755 ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு 1994 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. அப்போது ரெகோபோ 1785 ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு 2024 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. செருக் 1817 ஆண்டு பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு 2047 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. நாகோர் 1847 ஆண்டு பிறந்திருக்காரு. அவருடைய இறப்பு 2086 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. தேராக் 1876 ஆண்டு பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு 2086 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. ஆபிரகாம் 1946 ஆண்டு பிறந்திருக்காரு. அவரோட இறப்பு 2121 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. அப்போது ஈசாக் 2046 ஆண்டு பிறந்திருக்கிறாரு. அவரோட இறப்பு 2226 ஆண்டு மரிச்சிருக்காரு. ஈசாக்கோட மகன்கள் யாக்கோபு, ஏசா. இவர்களோட பிறப்பு எப்போ அப்படின்னா 2106 ஆண்டு அவங்க பிறந்திருக்காங்க. யாக்கோபு மரித்த அந்த ஆண்டு 2253 ஆண்டு அவர் மரிச்சிருக்காரு. இன்னும் அநேகரோட கால அட்டவணைகளை பற்றி நாம் இன்னும் வேதத்தில் நிறைய தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.